Question number 14. A 1.2 meter tall girl spots a balloon moving with the wind in a horizontal line at a height of 88.2 meters from the ground. The angle of elevation of the balloon from the eyes of the girl at any distance is 60 degree. After some time, the angle of elevation reduces to 30 degree. See the figure கொடுத்திருக்காங்க. அப்போ என்ன क्वेश्चनோட வந்து டயகிராம் சேர்ந்து வந்துரும். Find the distance traveled by the balloon during the interval. அதாவது அப்போ there is a ground level. A girl is standing and the girl height வந்து 1.2 meters. She is spotting a balloon. Just angle of elevation அப்படி மேலே வந்து பார்க்குறாங்க. அப்போ angle of elevation அப்படி மேலே வந்து பார்க்குறாங்க. அப்போ அப்படி பார்க்குறப்போ வந்து தி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் angle of elevation is 60 degree. அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறாங்க பலூன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. அப்போ angle of elevation is reduced to 30 degree. சரிங்களா? Now we have to find the distance traveled by the balloon. Okay. இப்போ இந்த total height of the balloon from the ground வந்து 88.2 meters ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? which means we have to subtract the girl உடைய height வந்து subtract பண்ணாதான் அந்த eye contact. ஏன்னா the angle of elevation of the balloon from the eyes ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ girl உடைய height வந்து நம்ம வந்து total height வந்து subtract பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மீதி இருக்கிற டயக்ராம் தான் we have to consider for finding the distance traveled by the balloon. Question number 14 பார்த்தோம் அப்படின்னாக்கா there is a ground level. A girl is standing on the ground. அந்த girlோட height வந்து 1.2 meters. She is standing and watching a balloon, a parachute. சரிங்களா? ஹாட் பலூன், ஏர் பலூன் பார்த்துருப்போம். balloon which is flying. அப்போ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷனில் பார்க்குறப்ப வந்து இந்த பலூன் வந்து இங்கே இருக்குது. அப்போ angle of elevation is 60 degree. Now after some time the balloon has traveled to some distances. அதுக்கப்புறம் she is looking at the balloon from the same point of observation. அப்போ angle of elevation becomes 30 degree. Now we have to find out the distance traveled by the balloon. The total height வந்து 88.2 meters கொடுத்துருக்காங்க. அது கிரவுண்ட்லேருந்து பலூனுடைய ஹைட் வந்து 88.2 meters. அப்போ இதுவும் வந்து 88.2 meters. Okay. Now we have to find the distance traveled by the balloon. h to g க்கு எவ்வளோ போயிருக்குன்ட்டு. அதாவது h to g is equal to d to f which is equal to c to e. சரிங்களா? அதனால தான் ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ b to c வந்து x. அப்போ a to d also will be x தான் இருக்கும். ஓகே. Now இப்போ அந்த கிரவுண்ட்லேருந்து டோட்டல் ஹைட் ஆஃப் தி பலூன் வந்து 88.2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஐ கான்டாக்ட் இங்கேருந்து தான் நம்ம வந்து we are going to split into 2 right angle triangle. அப்போ இந்த கேர்ளுடைய ஹைட்டு 1.2 அப்படின்னாக்கா இங்கேயும் வந்து 1.2 தான் இருக்கும். ஸோ திஸ் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் தி டோட்டல் ஹைட். அப்போ GF அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா 88.2 minus 1.2 அப்படின்னாக்கா 87 வரும். அப்போ தான் வந்து GFக்குரியது வந்து 87. Now இது வந்து கான்செப்ட் டயக்ராம் கொஷினை கொடுத்தது. இதுலேருந்து இப்போ வந்து we can extract இந்த ஐ கான்டாக்டில் இருக்கிற டயக்ராம் மட்டும் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கீழே இருக்கிற பார்ட்டை விட்டுருவோம். இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகும். அப்போ ADF அடுத்து GH பலூனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பலூனுடைய செகண்ட் பாயிண்ட். இப்போ இதில் வந்து ஏஜிக்கு வந்து டிகிரி வந்து 30 டிகிரி. அடுத்து A to H வந்து டிகிரி வந்து 60 டிகிரி. A to D வந்து எக்ஸு. அடுத்து வந்து D to F வந்து ஒய். அப்போ H to G வந்து ஒய். இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பலூன். ஓகே. now we can split into 2 right angle triangles. இப்போ அதுக்கு முன்னாடி G to F வந்து 87 ஏற்கனவே இங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அது 87 ஆகும். அப்போ இதுவும் வந்து 87 தான் இருக்கும். H to D. அப்போ ஃபர்ஸ்ட் let us split into the right angle triangle ADH. அப்போ ADHன்னு பார்க்குறப்போ வந்து ADH
அப்போ டிகிரி வந்து 60 டிகிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து 87, இது வந்து எக்ஸ். அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ஏஎஃப்ஜி. அப்போ ஏஎஃப்ஜியில் வந்து இடையில டின்ற ஒரு பாயிண்ட் வரும். அப்போ எக்ஸ் இங்கே ஒய் இருக்கும், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆகும். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரி, ஹைட் வந்து 87. நவ் we have to simplify. இங்கே வந்து 2 காம்பினேஷன், இங்கே வந்து சிங்கிள் காம்பினேஷன் தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் லெட் சிம்பிளிஃபை திஸ். அப்போ நமக்கு எது தேவையில்லை, ஹைப்போட்டெனிஸ் தேவையில்லை. அப்போ ஹைப்போட்டெனிஸ் இல்லாத ரேஷியோ வந்து tan. அப்போ tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு 87/x. tan 60 அப்படின்னாக்கா √3. அப்போ 87/x. இப்போ பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா x இஸ் ஈக்குவல் டு 87/√3 மீட்டர்ஸ். இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்து இங்கேயும் பார்த்தோன்னாக்கா ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு நமக்கு ஹைப்போட்டெனிஸ் வந்து தேவையில்லை. அப்போ tan 30 இஸ் ஈக்குவல் டு 87/x ப்ளஸ் ஒய். அப்போ tan 30 வந்து 1/√3 87/x வந்து ஆல்ரெடி வி ஃபவுண்ட். அப்போ இதை கொண்டு போயிட்டு இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் பை சப்ஸ்டியூஷன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ வந்து (87/87/√3 plus y). இப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா we can take LCM. அப்போ LCM என்ன அர்த்தம், y/1 அர்த்தம். அப்போ 1 × √3 will be √3 by cross multiplication வந்து 87 plus y√3 இருக்கும். இப்போ இந்த √3 வந்து மேலே போயிடும். அப்போ 87√3 divided by 87 plus y plus √3 இருக்கும். Now by cross multiplication. ஓகே, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்து √3 into √3. இங்கே பார்த்தோம்னாக்கா 1 into 87 plus √3y. அப்போ this is 87 plus √3y is equal to √3 into √3 will be 3 சொல்லி வந்துருக்கும். ஓகே, அப்போ 87 into 3 will be 261. இப்போ இந்த ப்ளஸ் 87 அந்த சைடு போனுச்சுன்னா -87. அப்போ 261 minus 87 is equal to 174. அப்போ y is equal to 174 divided by √3. இதோட நீங்கள் நிப்பாட்டினால் ரைட்டு தான், பட் டினாமினேட்டர் வந்து ரூட் நம்பராக இருக்குது அப்படின்றதுனால we have to rationalize. அப்போ this should be simplified over here. அப்போ y is equal to 174 divided by √3 into √3/√3. அப்போ this is 174 √3 சொல்லி வந்திருக்கும். √3 into √3 will be 3. 3 வந்து 174 கேன்சல் பண்ணாக்கா 58. 5 3s are 15, remainder 2 24, 3 8s are 24. அப்போ y is equal to 58 √3. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து y, how much distance traveled. ஓகே, அப்போ இந்த y தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். So we found y is equal to 58 √3 meters. Therefore distance traveled by the balloon is equal to 58 √3 meters. This is the final answer.